ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே மீசோ மாதிரியான வெப்சைட்டில் செல் பண்ணி மாதம் பார்ட் டைமில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இதுக்கான எந்த ப்ராசஸுமே உங்களுக்கு தெரியலனா கவலைப்படாதீங்க. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே மீசோவில் எப்படி நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம சேல்ஸ் ஜெனரேட் பண்ணுறது, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ஃப்ரீயான சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அது போதும் எனக்கு. மீசோனா என்னங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மீசோங்கிறது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். நம்ம ஏதாச்சும் ப்ராடக்ட்டை கம்மி ரேட்ல வாங்கினா மீசோவில் வாங்கலாம். மீசோவில் வந்து ரொம்பவே விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா, தங்கச்சி, அக்கா இவங்க யாராச்சும் மீசோ யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. அதையுமே நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மீசோ யூஸ் பண்ணி நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் லிங்க்கை நிறைய பேருக்கு அனுப்புங்க. எத்தனை பேர் வாங்குறாங்களோ ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே நமக்கு 20% கமிஷன் கிடைக்கும், 10% கமிஷன் கிடைக்கும்னு இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிடையாது. ஆக்சுவலான ரியல் பிசினஸே நம்மளால பண்ண முடியும். மீசோ பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட செல் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் ப்ராடக்ட்டை நம்ம பை பண்ணிருந்தோம்ல, ஓகே மீசோல இந்த புடவை ரொம்பவே கம்மியான ரேட்ல இருக்கு, இல்லைன்னா இந்த சட்டை ரொம்பவே கம்மியான ரேட்ல இருக்கு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்ல, இதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டையுமே நிறைய பேர் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை தான் நம்ம மீசோ சப்ளையர்னு சொல்றோம். இப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை மீசோல செல் பண்றதுக்கு நமக்கு மெயினா ஒரு செல்லர் அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த செல்லர் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்மளால நம்ம ப்ராடக்ட்டை மீசோல செல் பண்ண முடியும். இப்போ இந்த செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவைப்படும், எப்படி நம்ம இதை ஆக்சுவலா கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீசோல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கு, நம்ம இதுக்கெல்லாம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிசினஸே ஸ்டார்ட் பண்ணும். இது மீசோன்னு மட்டும் கிடையாது, நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலுமே அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளமை உங்களால சரி பண்ண முடியுமா, இது உங்களுக்கு செட் ஆகுமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல இந்த பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றதோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மீசோல நம்ம எவ்வளவு சார்ஜஸ் பே பண்ணணும், இது மாசம் மாசம் கட்டணுமா இல்ல ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குமாங்க டீடைலா பார்க்கலாம். நீங்க மீசோல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த வித சார்ஜஸ்மே பே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஃப்ரீயாவே நம்மளால ஆன்போர்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணாலும் சரி, 10 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்க எத்தனை ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணாலுமே அதுக்குமே எந்த சார்ஜஸ்மே கொடுக்க வேணாம். இதுவுமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இப்போ நீங்க அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் செல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும்போது ரெஃபரல் சார்ஜஸ், ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ நிறைய சார்ஜஸ் வாங்குவாங்க. மீசோல அந்த சார்ஜஸும் கிடையாது. இப்போ நிறைய இடங்கள்ல நீங்க மீசோ சப்ளையர் பேனல்ல பாத்தீங்கன்னா ஜீரோ கமிஷன் ஃபீங்கிறத நிறைய இடங்கள்ல ரொம்ப போல்டான டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அமேசான், பிளிப்கார்ட்டை கம்பேர் பண்ணும்போது மீசோட growthக்கு காரணமே இந்த ஜீரோ ரெஃபரல் ஃபீ தான். இந்த ஜீரோ ரெஃபரல் ஃபீ இருக்கிறதுனால தான் நிறைய செல்லர் இதுக்குள்ள வராங்க. செல்லர் டென்னுக்கு அது கம்மியான கமிஷன் வாங்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காவே கம்மியான பிரைஸுக்கு செல் பண்றாங்க. இதனால தான் அமேசான், பிளிப்கார்ட்டை கம்பேர் பண்ணும்போது மீசோல ரொம்பவே கம்மியான ரேட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே, மீசோ நம்மள்ட்ட எந்த வித சார்ஜஸ்மே வாங்குறது இல்லை. நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டான், இல்லை ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணும்போது வாங்க மாட்டான். நமக்கு சேல்ஸ் ஆனால் கூட மீசோ எந்த வித கமிஷனுமே வாங்க மாட்டான். மீசோ வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கானான்னு கேட்டோம்னா இல்லை. எல்லாரும் மாதிரியும் அவனும் ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டே ஆரம்பிச்சிருக்கான். அவன் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நிறைய யூஸ் பண்ணுறான். இப்போ நம்ம படிக்க ப்ராடக்ட்லாம் மீசோவில் செல் பண்ணி நம்ம நிறைய காசு சம்பாதிச்சிட்டு இருக்கோம். மீசோக்கு இதனால என்ன நல்லது, அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மள மாதிரி நிறைய செல்லர் மீசோவில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு வந்து செல் பண்ணாங்கன்னா அவனோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ப்ராடக்ட் மீசோல கிடைக்கும். மீசோல கிடைக்காத ப்ராடக்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு மீசோ போயிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவனோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய பேர்கிட்ட அவனோட வெப்சைட்டை கொண்டு போய் சேர்க்க முடியும். அவனோட ஓவராலா அவனோட கம்பெனி நல்லாவே க்ரோ ஆகும். இது இல்லாம மீசோல நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணும் போதும் மீசோ தான் அதுக்கான ஷிப்பிங் பார்ட்னரை அரேஞ்ச் பண்ணி தருவோம். இந்த ஷிப்பிங் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணி தரும்போது அதுல மீசோவுக்கு நிறையவே கமிஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு ஒரு ப்ராடக்ட்டை ஷிப் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு 100 ரூபீஸ் காட்டுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா மீசோ 100 ரூபீஸ் அந்த கொரியருக்காக பே பண்ண மாட்டா. அதுல 1/3 தான் பே பண்ணுவான். மீதி எல்லாமே மீசோக்கு வர ப்ராஃபிட் தான். இது மட்டும் இல்ல, மீசோல நம்ம ப்ராடக்ட்டுக்கு அதிகமான ஆர்டர் வரணுங்கிறதுனால அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணும்போதும் சரி, நம்மளோட ப்ராடக்ட்டை நிறைய கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இதுக்கு நம்மள்ட்ட இருந்து நிறையவே சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவான். இது மாதிரி நிறைய வேலை மீசோ நம்மள வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்த ப்ராசஸ் எதுக்குமே நம்ம காசே கொடுக்க போறது கிடையாது. கொரியர் சார்ஜஸ் கூட கஸ்டமர் தான் பே பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற சார்ஜஸ் தான் டைரக்டா நம்மள அஃபெக்ட் பண்ணும். அதுதான் ரிவர்ஸ் ஷிப்பிங் ஃபீ. இந்த ரிவர்ஸ் ஷிப்பிங் ஃபீனா என்னன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எப்போதும் போல நமக்கு ஆர்டர் வருது, கஸ்டமருக்கும் டெலிவரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை ஓபன் பண்ணிட்டு ஏதோ ரீசனால ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த கலர் பிடிக்காம இருக்கலாம், இல்ல ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருக்கலாம், அதை ஒர்க் பண்ண முடியாம இருக்கலாம். ஏதோ ரீசனால கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். கஸ்டமர் ஒன்ஸ் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளவு பே பண்ணாங்களோ அது அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும். இப்போ நம்ம நிறைய நேரம் அமேசான், பிளிப்கார்ட், மீசோலாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நமக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கலங்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணிருப்போம். நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது எல்லா காசுமே தான் நமக்கு வரும். இப்போ நம்ம 499 ரூபா பே பண்ணிருந்தோம்னா அந்த 499 ரூபா தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் கஸ்டமருக்கு அந்த 499 ரூபா போயிடும். ஆனா அந்த ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணிருக்காங்களே, அப்போ
கஸ்டமர் வீட்ல இருந்து நம்மளோட அட்ரஸ்க்கு அந்த ப்ராடக்ட் அனுப்புறதுக்காக மீசோ நம்மள்ட்ட இருந்தா அந்த சார்ஜஸ் வாங்குவோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த வித காசுமே வராது. ஆனா ரிவர்ஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் ஆட் ஆகிட்டே போகும். இது நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா இதனால நமக்கு ப்ராஃபிட் வராது, லாஸ் ஆகுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி மீசோல பெருசா நம்மள்ட்ட காசு போகிறதுக்கு சான்ஸ் இல்ல. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நம்மளோட கான்சியஸோட தான் என்ரோல் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரியும். ரொம்பவே சிம்பிளா சொல்லணும்னா மீசோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது நமக்கு எந்த கமிஷனுமே வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த ரிட்டர்னுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இப்போ மீசோல இருக்கிற சார்ஜஸ்லாம் பத்தி உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். இப்போ எக்ஸாம்பிள் மீசோல நமக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கலாம். ஆர்டர் வந்த உடனே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வருமானு கேட்டோம்னா கண்டிப்பா வராது. இன்னைக்கு நமக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த 500 ரூபாய் இன்னைக்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமானு கேட்டோம்னா கண்டிப்பா வராது. அந்த ஆர்டர் வந்து கஸ்டமர் கைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து 7 டேஸ் கழிச்சு தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வரும். இந்த 7 டேஸ்க்கு அப்புறமா மீசோக்கு நம்ம ஏதாச்சும் பேமெண்ட் பெண்டிங் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே புடிச்சுக்கிட்டு தான் மீசோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த காசு அனுப்புவாங்க. இப்போ மீசோக்கு நம்ம என்ன பேமெண்ட் தர மாதிரி இருக்குன்னு கேட்டோம்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு நிறைய ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா ரிவர்ஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறோம்னா அந்த சார்ஜஸையும் எடுத்துக்கிட்டு அதுக்கான டிடிஎஸ் டிசிஎஸையும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செட்டில் பண்ணுவாங்க. இதோட டைம் பீரியட்னு பார்த்தோம்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 டேஸ் வரையும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 to 20 டேஸே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஆர்டர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலராக பேமெண்ட் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம டைரக்டா எப்படி நம்ம மீசோல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் மீசோல செல் பண்ணா நமக்கு கண்டிப்பா ஒரு செல்லர் அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த செல்லர் அக்கௌண்ட் வேணும்னா இதுக்கு நமக்கு ஒரு சில டாக்குமெண்டேஷனும் நம்ம மீசோக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு பேசிக்கா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி தேவைப்படும், அப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் தேவைப்படும். அடுத்ததா உங்களுக்கு கண்டிப்பா ஜிஎஸ்டி தேவைப்படும். ஆனா நிறைய பேர் மீசோல ஜிஎஸ்டி எல்லாமே செல் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இல்ல மீசோல நீங்க நிறைய பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஜிஎஸ்டி எல்லாமே மீசோல என்ரோல் பண்ணலாம், நம்ம செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் பெருசா வேலைக்கு ஆகாது. நீங்க ஜிஎஸ்டி எடுத்தா மட்டும் தான் மீசோல செல் பண்ண முடியும். இதை மட்டும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி டெடிகேட்டட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரியும். நம்ம ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகும்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு எந்த வித சார்ஜஸுமே பே பண்ண வேணாம். நீங்களே ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஃப்ரீயாவே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒரு ஆடிட்டரோ யாரோ போனீங்கன்னா மேக்ஸிமமா 3000 வரையும் கேட்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு 3000 கொடுத்தீங்கன்னா எந்த வித தலைவலியும் இல்லாம அவங்களே எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணி அவங்களே உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருவாங்க. ஜிஎஸ்டி ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது எல்லா மாசமே நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். ஒரு மாசமும் கண்டிப்பா நீங்க ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணனா உங்களுக்கு ஒரு சில பெனால்டி சார்ஜஸும் இருக்கு. அதெல்லாம் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஎஸ்டி பத்தி டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அதை எப்படி நம்ம ஃபைல் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. உங்களுக்கு எந்த வித சேல்ஸுமே இல்லைன்னா அது டைம் எடுத்து நீங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க கண்டிப்பா அதை ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நமக்கு ஆல்ரெடி ஃபோன் நம்பர் இருக்கும், ஜிமெயில் ஐடி இருக்கும். அடுத்தது நமக்கு வந்து டெடிகேட்டடா நம்ம ஜிஎஸ்டியுமே எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். எப்படி நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். மீசோ சப்ளையர் பேனல்ல போய் நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நான் கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இந்த பேஜுக்குள்ள வந்துடும். இந்த பேஜ்ல வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் மேல ஸ்டார்ட் செல்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் செல்லிங்கை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் செல்லிங்கை கிளிக் பண்ணோடனே மீசோல இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு நம்மளோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி அதுக்கான ஓடிபியை வெரிஃபை பண்ண சொல்லும். நான் நம்மளோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுத்திருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணோடனே நெக்ஸ்ட் ப்ராசஸா நமக்கு நம்மளோட மெயில் ஐடி கேட்கும். ஜஸ்ட் நம்ம இதுக்காக டெடிகேட்டடாகவும் ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிற மெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா எப்போதுமே இந்த மீசோக்காக டெடிகேட்டட் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுங்க. அப்போ நீங்கள் ஆர்டர்லாம் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட பிஸ்னஸ் பெருசாகிட்டுனா உங்களோட எம்ப்ளாயிட்ட கொடுத்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கம்பேர் பண்ணும்போது. அதனால உங்களோட மெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துட்டு ஜஸ்ட் அதுக்கு கீழேயே நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்களோ அதை செட் பண்ணீங்க. ஆனால் நிறைய பேர் இந்த இடத்துல பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா உங்களோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்டே இந்த இடத்துல கொடுத்துருங்க. அப்படி இல்லாமல் மீசோவில் நம்ம ஒவ்வொரு தடவையும் செல்லர் பேனல் ஆக்சஸ் பண்ணால் இந்த பாஸ்வேர்டு தான் தேவைப்படும். ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் போனீங்கன்னா அடுத்தது நமக்கு டேரெக்டாக கேட்குற டீட்டெயில் எல்லாமே நம்மளோட ஜிஎஸ்டி டீட்டெயில் தான் கேட்கும். உங்களோட ஜிஎஸ்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் உங்களோட ஜிஎஸ்டி நம்பர். அந்த ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் போடுங்க. இப்போ நீங்கள் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து 33 ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நீங்கள் ப்ரொப்ரேட்டர் இருந்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்கும். உங்களோட ஜிஎஸ்டி டாக்குமெண்டேஷனில் என்ன நம்பர் இருக்குங்கிறத நோட் பண்ணிட்டு உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க.
இந்த இடத்துல உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை என்டர் பண்ணிட்டு பக்கத்துலேயே வெரிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெரிஃபை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நம்மளோட பிசினஸ் டீடைல் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். பேன் நம்பர் என்ன, நம்மளோட பேர் என்ன, நம்மளோட பிசினஸ் அட்ரஸ், இது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இது எல்லாமே நீங்க ஜிஎஸ்டி கிரியேட் பண்ணும்போது ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்களா, அந்த டீடைல் எல்லாமே தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். இது எல்லாமே ஒன்ஸ் கரெக்டா இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிருங்க. வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம பிக்கப் அட்ரஸ் கொடுக்கணும். இந்த பிக்கப் அட்ரஸ்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா அது எந்த இடத்துல இருந்து பிக்கப் பண்ணிட்டு போகணுங்கிற டீடைல்ஸ் தான் இது. ஜஸ்ட் நீங்க வந்து ஜிஎஸ்டியில் இருக்கிற இடத்துல தான் நீங்க பிசினஸ் பண்ணணும் தேவை கிடையாது. நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் பிசினஸ் பண்ணலாம். ஆனா அந்த ஸ்டேட்குள்ளே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி இருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்க வேணாலுமே நீங்க இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். நீங்க ஜிஎஸ்டில இருந்து உங்களோட சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனா நீங்க திருச்சியில இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கீங்கனாலும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. அந்த அட்ரஸே நீங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் எங்க உங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா மீசோ கொரியர் டீம் வந்து அந்த ப்ராசல வாங்கிட்டு போகணுங்கிற அட்ரஸ் தான் இது. அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. இல்ல ஜிஎஸ்டில இருக்கிற அட்ரஸும் இது சேம் தானா, ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன். மேல இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ரஸ் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இந்த இடத்துல உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அதோட லேண்ட்மார்க், ஃபைனலாக அதோட பின்கோடும் கொடுத்துருங்க. பின்கோடு கொடுத்துட்டு ஸ்டேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். ஜஸ்ட் நம்ம அட்ரஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் நம்ம பேங்க் டீடைல்ஸ்க்கு போயிடுவோம். இந்த இடத்துல என்ன பேங்க் டீடைல் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் எல்லாமே வரும். மீசோல நம்ம செல் பண்ண நம்மளோட ப்ராஃபிட் எல்லாமே அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதனால அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல கொடுத்துருங்க. அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களோட ஜிஎஸ்டியோடையும் லிங்க் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாகவே இந்த ப்ராசஸ் வெரிஃபை ஆகிடும். ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவையும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரே கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்குது. உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்னவோ அதையுமே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. அக்கௌண்ட் டீடைல் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வெரிஃபை பேங்க் டீடைல்ஸ் கேட்குது. வெரிஃபை பேங்க் டீடைல் கொடுத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்றதுக்காக மீசோல இருந்து ஒரு அமௌண்ட் அமைச்சிருப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஜஸ்ட் ₹1 ₹2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா அந்த அமௌண்ட்டை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நமக்கு ₹2.40 அமைச்சிருக்கலாம், 50 அமைச்சிருக்கலாம். அதையுமே நீங்க கரெக்டா அந்த டெசிமல்ல இருக்கிற வேல்யூமே நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ₹1.5 அமைச்சிருந்தாங்கன்னா 1.5 நீங்க டெடிகேட்டடா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட பேங்க் டீடைல் வெரிஃபை ஆயிடும். வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 90% நம்மளோட செல்லர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம போகிற டேப் என்னன்னா சப்ளை டீடைல்ஸ். இந்த சப்ளை டீடைல் போனோம்னா இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு உங்களோட ஸ்டோர் நேம் கேட்கும். இந்த ஸ்டோர் நேம்னா என்னன்னா, இதில் நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ இதுதான் நம்மளோட மீசோ பேனல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ண போறாங்கன்னா இது வந்து யாரு சோல் பண்றாங்க, இந்த ஸ்டோர் பேர் என்னங்கிறத கேட்கும். இதுக்கு ஒரு நல்ல பேரா யோசிச்சு நீங்க இந்த இடத்துல வச்சிருங்க. இதுதான் உங்களோட பிசினஸ் நேமாவும் இருக்கும். இல்ல ஆல்ரெடி உங்க பிசினஸ்க்கு ஒரு நேம் இருக்கு, நான் ப்ராப்பரா என்னோட பிசினஸ்க்கு நேம்லாம் எடுத்திருக்கேன், ட்ரேட்மார்க்லாம் எடுத்திருக்கீங்கன்னா அந்த நேம் கூட இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் கேட்கும். இந்த இடத்துல யாரோட பேன் டீடைல் இருக்கோ அவங்களோட ஃபுல் நேம் கொடுத்துருங்க. டீடைல் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அக்ரிங்கிற மாதிரி ஒரு செக் மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இல்ல இதை நீங்க டீடைலா தெரிஞ்சுட்டு தான் அக்ரி பண்ண போறீங்க, இல்ல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி படிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாருமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் படிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நீங்க செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டா போதும், நம்ம சக்சஸ்ஃபுல்லா செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றது, அது எப்படி நம்ம ஆர்டரா ஜெனரேட் பண்றது, ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா எப்படி பேக் பண்ணும், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல டீடைலா பார்க்க போறோம். அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும், இல்ல இந்த சேனலுக்கு ஏதாச்சும் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஒரு கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா 70% மேல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க.